அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பட்டியலை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் வேட்பாளர் மரி ஜெனிஃபர், கன்னியாகுமரி தொகுதி. இவர் தொழில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய கல்வித் தகுதி BE MBA. இவர் இதற்கு முன்னால் அரபு கண்ட்ரியில் அதிக சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதிக வருமானத்தை விட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளார். இரண்டாவது போட்டியாளர் சத்யா. இவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் இளங்கலை கெமிஸ்ட்ரி படித்துள்ளார். இவரின் குடும்பம் முழுவதும் நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது வேட்பாளர் இசை மதிவாணன். இவர் போட்டோகிராஃபர், தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். நான்காவது வேட்பாளர் ரவீனா ருத்ஜென். இவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மருத்துவர். ஐந்தாவது வேட்பாளர் சந்திரபிரபா ஜெய்பால். இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக பணி செய்து கொண்டு வருகிறார். இவர் தந்தை ஒரு அரசியல்வாதி. ஆறாவது வேட்பாளர் கௌசிக் பாண்டியன். இவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மாணவர். ஏழாவது வேட்பாளர் மதன். முழுப்பெயர் மதன் ஜெயபாலன். இவர் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் சீமானின் மனைவி கயல்விழிக்கு இவர் வகுப்பு தோழர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தொழில் மருத்துவர், நியூராலஜிஸ்ட். அதிலும் குறிப்பாக நியூராலஜிஸ்ட் ஆக பணியாற்றி வருகிறார். இவருக்கு சொந்தமாக ஒரு மருத்துவமனை உள்ளது. எட்டாவது வேட்பாளர் சத்யா தேவி. இவர் மதுரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் காமர்ஸ் ப்ரொஃபஸர். ஒன்பதாவது வேட்பாளர் எழிலரசி. இவர் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரின் பூர்வீகம் தஞ்சாவூர். பத்தாவது போட்டியாளர் ஹுமாயூன். இவர் தஞ்சை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் கல்லூரியில் ப்ரொஃபஸராக பணியாற்றி வருகிறார். 11வது போட்டியாளர் கார்த்திகா. இவர் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடுகிறார். 12வது போட்டியாளர் காளியம்மா. இவர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் MBA பட்டப்படிப்பு படித்துள்ளார். 13வது போட்டியாளர் ஜான்சி ராணி. இவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு தொழிலதிபர். இதற்கு முன்னால் இவர் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14வது போட்டியாளர் மணிவாசகன். இவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் MSc MEd MPhil படித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15வது போட்டியாளர் தேன்மொழி. இவர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் MA இங்கிலீஷ் படித்துள்ளார். MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்துள்ளார். MPhil படித்துள்ளார். 16வது போட்டியாளர் ராஜேஷ். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட். 17வது போட்டியாளர் கருப்பையா. இவர் கரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 18வது போட்டியாளர் கைலை ராயன். இவர் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மருத்துவர். 19வது போட்டியாளர் சுரேஷ்குமார். இவர் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் மருத்துவர். 20வது போட்டியாளர் கலைமாமணி ஜெகநாதர். இவர் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். 21வது போட்டியாளர் ஜெயக்குமார். இவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். 22வது போட்டியாளர் சீதா லக்ஷ்மி. இவர் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். 23வது போட்டியாளர் கார்மேகன். இவர் ஈரோடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். 24வது போட்டியாளர் கனிமொழி. இவர் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஃபேஷன் டெக்னாலஜி படித்துள்ளார்.
25வது போட்டியாளர் மனோஜ்குமார். இவர் சேலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மருத்துவர். 26வது போட்டியாளர் ஜெகதீசன். இவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஒரு மருத்துவர். 27வது போட்டியாளர் மு. களஞ்சியம். இவர் என்ஜினியரிங் கிராஜுவேட். இதற்கு முன்னால் இந்திய இராணுவத்தில் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 28வது போட்டியாளர் பாக்கியலட்சுமி. இவர் ஒரு மருத்துவர். ஆரணி தொகுதியில் போட்டியிட உள்ளார். 29வது போட்டியாளர் ரமேஷ் பாபு. இவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு மருத்துவர். 30வது வேட்பாளர் அபிநயா. இவர் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் மருத்துவர். 31வது போட்டியாளர் வித்யா வீரப்பன். இவர் வீரப்பனின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட் என்பது குறிப்பிடத்தக்கது. 32வது வேட்பாளர் மகேஷ்குமார். இவர் வேலூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு இன்ஜினியர் என்பது குறிப்பிடத்தக்கது. 33வது போட்டியாளர் அப்சியா நஸ்ரீன். இவர் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ப்ரொஃபஸர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய கல்வி தகுதி MCA, MPhil, MEd என்பது குறிப்பிடத்தக்கது. 34வது போட்டியாளர் சந்தோஷ்குமார். இவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு என்ஜினியர் என்பது குறிப்பிடத்தக்கது. 35வது வேட்பாளர் ரவிச்சந்திரன். இவர் ஒரு மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் திருவரம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். 36வது போட்டியாளர் கார்த்தி. இவர் மத்திய சென்னையில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு தொழிலதிபர் மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 37வது போட்டியாளர் தமிழ்செல்வி. இவர் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு ப்ரொஃபஸர். 38வது போட்டியாளர் அமுதினி. இவர் வடசென்னை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு மருத்துவர். 39வது போட்டியாளர் ஜெகதீஷ். இவர் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு ஆசிரியர். 40வது போட்டியாளர் மேனகா. இவர் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட உள்ளார். இவர் ஒரு மருத்துவர். நன்றி, வணக்கம்.